இந்த வீடியோவை கிளிக் செய்து நீங்க உங்களை தயார்படுத்த வந்திருக்கீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க விரும்பும் அனைத்தையும் நீங்க பெறுவதற்காக வந்திருக்கீங்க. இமயமலையின் கடினமான சூழ்நிலைகளில் வாழும் யோகிகள் இந்த ரகசியத்தை அறிவாங்க. ஆனா அவர்கள் மாயை மற்றும் பற்றுகளிலிருந்து தங்களை பிரித்துக் கொண்டதால் இந்த மர்மமான சக்தியை எந்த பொருளாதார விஷயங்களையும் பெற பயன்படுத்துவதில்லை. இன்று இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது, தெய்வீக சக்தி எப்படி செயல்படுகிறது, யுனிவர்ஸின் ஆற்றல் எப்படி வேலை செய்கிறது, பலர் அறியாத அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் இவைகளுடன் இணைந்து எப்படி வேலை செய்கிறது என்பதை இன்று ஆழமாக புரிந்து கொள்வோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் விதியை மக்கள் புரிந்து கொண்டிருப்பது போல அல்ல, அது அதைவிட மிகவும் உயர்ந்தது. அதை எளிதாக புரிய பலவிதமான விளக்கமுறைகள் இந்த உலகில் கூறப்பட்டுள்ளன. ஏனெனில் ஒரு சக்தி மிகவும் மர்மமானதாகவும் மாயை போலவும் தோன்றும்போது அதை நம்புவது மக்களுக்கு கடினமாகிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ரகசியத்தில் மதம் பற்றியும் இறைவன் பற்றியும் பேசப்படும்போது பலர் சந்தேகப்படுகின்றனர். ஆனால் இந்த ரகசியம் தன்னை ஒரு அறிவியல் முறையிலேயே வெளிப்படுத்துகிறது. இன்று இந்த ரகசியத்தின் மறைந்த உண்மைகளை உங்களிடம் பகிரப்போறேன். இமயமலையில் வாழும் யோகிகள் தங்கள் வாழ்க்கையை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறார்கள், தெய்வீக சக்தியுடன் இணைகிறார்கள், நாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு. ஆனா அந்த சக்தியுடன் இணைய நீங்க இமயமலைக்குப் போய் வாழ வேண்டிய அவசியமில்லை. இந்த ரகசியத்தை அறிந்தால் உங்களில் பலர் ஆச்சரியப்படுவீங்க. சிலர் உண்மையிலேயே நம்பி தங்கள் விருப்பங்களை ஈர்க்க முடியும். பலரின் கேள்வி இதுதான்: தெய்வீக சக்தியுடன் எப்படி இணைவது, பிரபஞ்சத்துடன் எப்படி பேசுவது, கடவுளுடன் எப்படி தொடர்பு கொள்வது, நான் விரும்புவதை எப்படி பெறுவது? நீங்க இந்த அனைத்திற்கும் இடையில் ஒரு தொடர்பை தேடும்போது நீங்க புரிந்து கொள்வீர்கள், உங்கள் மற்றும் பிரபஞ்சம் இடையில், உங்கள் மற்றும் இறைவனிடையே, இந்த உலகை உருவாக்கிய அந்த சக்தி இடையே ஒரு உறவு உள்ளது. நீங்க தர்க்கபூர்வமானவராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நீங்க ஆஸ்திகராக இருந்தாலும் சரி, நாஸ்திகராக இருந்தாலும் சரி, நாம எல்லோரும் ஒரு சக்தியால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறுக்க முடியாது. யாரோ ஒருவர் நம்மை உருவாக்கியிருக்கிறார். அந்த சக்தியே அனைத்தையும் உருவாக்கியது, உங்களையும் என்னையும் நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும். அந்த சக்தி, நீங்க அதை பரமபிதா, பரமேஸ்வரன், கடவுள், அம்மா என்று எதுவாக வேண்டுமானாலும் அழைக்கலாம். அது எப்போதும் நம்மை சுற்றியே இருக்கிறது. அது நம் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நகர்வையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதன் பொருள் என்ன? நீங்க பிரார்த்தனை செய்யும்போது, உங்க நோக்கத்தை உறுதியாக அமைக்கும்போது, உங்க விருப்பத்தை மனக்கண்ணில் காணும்போது, நீங்க உங்க வாழ்க்கையில் விரும்பியதை காட்சிப்படுத்துகிறீர்கள். பணம், அன்பு அல்லது வேறு எதையும் ஈர்க்க கற்பனை செய்வீர்கள். இந்த மொத்த அமைப்பு எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். பலர் இந்த சக்தியை புரிந்து கொண்டு தங்கள் கனவு வாழ்க்கையை வாழ்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கியுள்ளனர், இலக்குகளை அடைந்துள்ளனர், வியாபாரத்தை உயர்த்தியுள்ளனர், ஆன்மீக அதிசயங்களையும் கண்டுள்ளனர். ஆனால் இது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் இந்த சக்தியை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த தனிப்பட்ட சக்தி ஒரு கூட்டு முயற்சியாக மாறும்போது, பலரின் முயற்சிகள் ஒன்றாக இணையும்போது, அது தெய்வீக சக்தியுடன் இணைகிறது. இதை உதாரணமில்லாமல் புரிந்து கொள்வது கடினம். ஆகவே ஒரு உதாரணம் பார்ப்போம். பாடகராக வேண்டும் என்று கனவு காணும் ஒவ்வொருவரும் பாடுகிறார்கள். ஆனா வெற்றி பெறுவது ஒருவரே. அவரின் குரல் மட்டுமே சிறந்ததா? முயற்சி மட்டுமே அவசியமா? அவசியமில்லை. யூடியூபில் பிரபலமானவர்கள் உலகிலேயே சிறந்தவர்கள் என்றில்லை. அவர்களை விட திறமையானவர்கள் பலர் மறைந்திருக்கலாம். அப்படியென்றால் ஏன் அவர்கள் முன்னிலையில் இல்லை? ஏன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை? இதை கவனமாக கேளுங்க. நாம எல்லோரும் நம் கனவுகளை ஈர்க்க விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் பிரபஞ்சம் நம்மை கேட்கிறது என்ற ஒரு சிக்னல் வேண்டும் என்று நினைக்கிறோம். பலமுறை மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது, பலமுறை நடப்பதில்லை. ஏன்? ஏனெனில் இதை கட்டுப்படுத்தும் இன்னொரு ஆழ்ந்த சக்தி உள்ளது. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவராக, சோசன் ஒன்னாக எப்படி மாறுவது? அதுதான் கேள்வி. அதற்கான முக்கிய விஷயம், நீங்க கேட்டதை ஏற்கும் தகுதி உங்களிடம் இருக்கிறதா? உங்க பாத்திரம் தயாரில்லையெனில் நீங்க கேட்டதை எப்படி பெற முடியும்?
பிரபஞ்சம் முதலில் உங்களை சோதிக்கும், நீங்க அதை கையாள முடியுமா என்று. இந்த தேர்வுக்கான தயார் பள்ளி தேர்வு போல அல்ல. உடல், மனம், ஆன்மா மூன்றிலும் சமநிலை தேவை. நீங்க கற்பனை செய்கிறீர்கள், நன்றியுணர்வு செலுத்துகிறீர்கள், இதுவே தயார். யுனிவர்ஸ் உங்களை பல அளவுகோல்களில் கவனிக்கிறது. ஒரு நிறுவனம் நேர்முகத் தேர்வில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது போல. சில நேரங்களில் தகுதியல்ல, ஒரு நல்ல அதிர்வு, ஒரு நல்ல உணர்வு தேர்வை தீர்மானிக்கிறது. அதேபோல நீங்க உங்களை பிரபஞ்சத்தின் முன் எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதும் முக்கியம். உண்மையாக இருங்கள். உங்க பிடிவாதம், தொடர்ந்த முயற்சி, நிலைஸ்தன்மை இவை அவசியம். மற்றவர்களுக்கு மரியாதை, பணிவு இவை உங்களை தகுதியானவராக்கும். கோபம், அவமதிப்பு தவறு. இயற்கையே நமக்கு பணிவை கற்றுத்தருகிறது. பழம் நிறைந்த மரம் தாழ்ந்து நிற்கிறது. கடைசி ஒரு விஷயம், எப்போதும் சேவை மனப்பான்மை வைத்திருங்கள். பலன் எதிர்பார்த்து அல்ல, அன்புக்காக செய்யுங்க. பலன் பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் கடமையை செய்யுங்கள். நல்ல செயல்களின் பலன் தானாக வரும். ஆனால் அந்த பலனை எதிர்பார்த்து கட்டுப்பட வேண்டாம். சேவையின் உண்மையான அர்த்தத்தை வாழுங்க. இந்த உலகிற்கு உங்கள் நன்மையை பகிருங்க. உங்கள் நன்மை எப்படியாவது உங்களிடம் திரும்பி வரும், இது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.